ஹே கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கோம்? தெக்கன் குரிஷிமலை, அதாவது இந்த வெள்ளாறு ட்ரிவாண்டம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற தெக்கன் குரிஷிமலைக்கு வந்திருக்கோம். ஈஸ்டர் டைம்னால இங்கே வந்திருந்தோம். ஸோ ஹெவி டிராஃபிக்னால வண்டி நாங்கள் அங்கேயே வச்சுட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டோம். இங்கே எங்கே ஏற போகிறோம்னா, மேலே ஒரு பாயிண்ட் தெரியுது பாருங்கள், ஒரு லைட்டு, அந்த டாப்புக்கு தான் ஏற போகிறோம். இது ஆல்மோஸ்ட் ஒரு 3000 அடி கடல் மட்டத்துக்கு மேலே இருக்குது. அப்படின்னா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ஈக்குவல் டு 1 கிலோமீட்டர் ஹைட்டில் இருக்குது. ஸோ இதை தான் நம்ம ஏற போகிறோம். நைட் டைமில் வந்திருக்கோம். இங்கே வர கூட்டத்தில் ஒரு 20% தான் மலை ஏறுவாங்க. பாக்கி எல்லாமே இங்கே இருக்கிற கடை, ஷாப்பிங்ஸ், ஃபுட்ஸ் எல்லாம் தான் ட்ரை பண்ணுவாங்க. நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டு தான் வந்திருந்தோம். தெரியுது பாருங்கள் எவ்வளோ பியூட்டி, அழகாக இருக்குது. இந்த குரிஷி எப்போ இங்கே எப்படி வந்துச்சுன்னா 1957 வந்துட்டு ரெவரண்ட் ஜானுங்கிற ஒருத்தர் தான் இந்த க்ராஸை கொண்டு போய் மலை மேலே வச்சுருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் இது வந்து ஃபேமஸ் ஆகிட்டு அந்த க்ராஸுக்கு ஒரு ஹீலிங் பவர் இருக்குன்னுலாம் அப்படியே சொல்கிறாங்க. தென் அதுலேருந்து தான் அந்த க்ரௌட்ஸ் எல்லாம் வர ஆரம்பித்தாங்க. வர க்ரௌட்ஸில் எங்கேருந்துனா கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகாலேருந்தெல்லாம் வராங்க. நிறைய பேர் வராங்க. இது எல்லா டைம் ஓப்பன் கிடையாது. இந்த ஈஸ்டர் டைம் சீசன் மட்டும் தான் ஒரு 1 வீக் பார்க்க தான் ஓப்பனாக வச்சுருப்பாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு குரிஷி. இங்கே நம்ம மேலே போகிறோம். ஒரு குரிஷி இப்போ தான் தாண்டி இருக்கோம். பட் ஆல்மோஸ்ட் நாங்கள் ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ் பக்கம் நடந்து வந்துட்டோம். ஏன்னா ரொம்ப தூரத்தில் வண்டி வச்சுருக்கோம் டிராஃபிக்குனால. இப்போவே எங்களுக்கெல்லாம் சரியான மூச்சு வாங்குது. கொஞ்சம் தூரம் தார் ரோடு இருந்துச்சு, அதுக்கப்புறம் பாறை இருந்துச்சு. இனி தான் வந்துட்டு ஹில்லாக கரெக்டாக ஆக்சுவல் பாத்வே ஸ்டார்ட் ஆக போகுது. ஃபுல்லாக அந்த ராக்கி பாறையுமாக தான் இருக்கும். நான் சொன்ன மாதிரி 25% 35% தான் ஏறுறாங்க. பட் நிறைய மோஸ்ட் ஆஃப் த ஃபேமிலிஸ் ஏறுறாங்க. ஒரு கொஞ்சம் குருசு வரைக்கும் ஏறிட்டு ரிட்டன் இறங்கிடுறாங்க. ஒரு சிலவங்க நிறைய பேர் வேண்டுதல் வச்சு ஏறுறாங்க. அவங்கெல்லாம் பார்த்தாங்கன்னா தெரியும், ஏறி போயிட்டே இருப்பாங்க. ஸோ ரொம்ப ஸ்லிப்பரியாக தான் இருக்கும், பார்த்து தான் ஏறணும். दो किलोमीटर्னு மனசில் வச்சுட்டு கொஞ்சம் தூரம் தான் வந்திருக்கோம். நாங்கள் இன்னும் ரொம்ப தூரம் போனோம். தான் மேலே லைட்டரி தான் அங்கே போகணும். ஸோ மேலேருந்து பார்த்தோன்னே கொஞ்சம் வியூ, சிட்டி வியூ பார்த்தோம். சூப்பராக இருந்துச்சு. அவங்களுக்கு காட்டுறேன். இது பகலில் வந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பட் ஈவினிங் அது ஒரு தனி பியூட்டி. வேலை முடிச்சுட்டு வரக்கு லேட் ஆயிடுது. அதனால தான் நான் ஈவினிங் வந்திருக்கேன். இங்கே ஒரு சீன் பார்த்தேன், நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். ஏன்னா இவரை பாருங்கள், இவருக்கு ஒரு வயசு ஒரு 90 இருக்கும். அவங்க ஃபேமிலி இவரை சப்போர்ட் பண்ணி மேலே வரைக்கும் கூப்பிட்டு போயிட்டு திருப்பி பத்திரமா கூப்பிட்டு வராங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸோ இவரே இவ்வளோ வயசு வச்சுட்டு ஏறாரு, ஏன் நம்மளால் ஏற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஏற ஆரம்பித்தோம். എവനെ പോലത്തെ ഒരു 10 പേരെ ഇങ്ങനെ പാടും. കാണാം ഈ ഫോണിൽ വിട്ടോക്കാം. ஒரு வழியாக கஷ்டப்பட்டு நம்ம பாதி தூரம் எத்திட்டோம். ஸோ இங்கேருந்து வியூ பாருங்கள், நல்லாயிருக்கு. ஆனால் ரெட் கலர் பத்தது இல்லை, அங்கிட்டு நடந்தது நம்ம குத்தரையா அறியண்டோம். அங்கிட்டு
இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் மேலே வந்துட்டோம், இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும். ஸோ என்னை பாருங்கள், ஃபுல்லாக ஸ்வெட் ஆயிடுச்சு கைஸ். அந்தளவுக்கு ஒர்க் அவுட். இது 11வது குரிஷு. இனியே ஒரு 3 குரிஷு போயிட்டோம்னா டாப் ரீச் ஆயிடுவோம். இதுதான் ஃபைனல் ஸ்டெப். நம்ம மேலே வந்துட்டோம். ஸோ இங்கே கொஞ்சம் கயிறு இருக்கும், கயிறு பிடிச்சி ஏறுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் டாப்புக்கு வந்துட்டோம் கைஸ். மேலே வந்தோம்னா இங்கே எல்லோரும் கேம்பிங் போட்டு உட்காந்துட்ருப்பாங்க, ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்க. இந்த குரிஷு தான் அப்போவே அந்த காலத்தில் யாரோ கொண்டு வந்து குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் கொண்டு வந்து மேலே வச்சுருந்தாங்க. அப்போது உட்டனில் வச்சுருந்தாங்க. தென் அது காலப்போக்கில் அழிஞ்சிட்டு இப்போ வந்துட்டு ஸ்டீல் காங்கிரீட்டில் செஞ்சு வச்சுருக்காங்க. தென் ஒரு சிலவங்க மேலே வரும்போது இந்த மாதிரி குரிஷும் கொண்டு வந்து மேலே வைக்கிறாங்க. நிறைய பேர் இவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே ஏறி வந்து அவங்களோட பிலீஃபுக்காக வராங்க. நான் வந்துட்டு அந்த ரிலீஜியஸு இதுக்காக வரல. நான் வந்துட்டு ஒரு ஃபிட்னஸுக்காக தான் வந்தேன். ஸோ நல்லா இருந்துச்சு. மேலே வந்தேன், எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. மிஸ்ட் பனி எல்லாம் பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ see you on next video guys. Bye bye.